தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெனோ 10. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ரெனோ 10 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெமோ ஃபோன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27ஆம் தேதி லான்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கர்வ்டு எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் கூட வந்து பார்த்தீங்கன்னா 67 வாட் சார்ஜர் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் இருக்க கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 32 மெகா பிக்சலுக்கு. இதில் வைட் ஆங்கிள் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 112 டிகிரி வந்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. IMX709 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை நான் ஃபஸ்ட்டு கையில் எடுத்ததும் இந்த மொபைலோட வெயிட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 185 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.79 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கதா அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மொபைல் கையில் கிடச்சதும் கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸ்க்ரீனோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10+ கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அவங்க தரப்புலேருந்து இருக்கும்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8GB ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8GB அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 16GB. ஸோ இதோட சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் 31% 10 நிமிஷத்தில் ஏறும் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 5G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7050 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரெட்மி மொபைல்ஸில் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல்ஸ்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஆர் பிளாஸ்டர் வச்சு உங்கள் டிவி ரிமோட் ஏசி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் நல்லாவே போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.